Dear students, I am Ravathi. 11th standard exercise 2.12 10, 11, 12 3 sums பார்க்க போகிறோம். 10th sum, if log x divided by y minus z equal to log y divided by z minus x equal to log x by x minus y, then prove that x, y, z equal to 1. இப்போ solution, ஸோ கொடுத்துருக்கிற given எடுத்து நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டாக அஷ்யூம் பண்ணிக்கலாம். அதாவது let log x by y minus z equal to log y by z minus x equal to log z divided by x minus y equal to k அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ கேன்னு எடுக்கும்போது ஈச் வேல்யூக்கும் கே வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு தனித்தனியாக சிம்பிளிஃபை பண்ணும்போது log x by y minus z equal to k அப்படின்னு எடுத்தோம்னா இந்த log x மட்டும் இந்த பக்கம் இருந்துரும், டினாமினேட்டர் அந்த பக்கம் போய் மல்டிபிள் ஆகும்போது இன்ட்டு கே கூட மல்டிபிள் ஆயிரும். தென் log x equal to ky minus kz அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு log y by z minus x equal to kன்னு ஈக்குவல் பண்ணும்போது தென் log y equal to k into z minus xன்னு ஆகும். தென் log y equal to kz minus kxன்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கடைசி ஒன் வந்து log z divided by x minus y equal to k na, then log z equal to k into x minus y ஆகும். then log z equal to k உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா kx minus ky அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். நவ் ஆடிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆட் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைடில் ஆட் பண்ணணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே log x ப்ளஸ் log y ப்ளஸ் log z ஈக்குவல் டு அனதர் சைடு ஆட் பண்ணும்போது ky kz ப்ளஸ் kz மைனஸ் kx ப்ளஸ் kx மைனஸ் ky அப்படின்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸில் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் ky இருக்குது, இங்கே மைனஸ் ky இருக்குது, இங்கே மைனஸ் kz இருக்குது, இங்கே ப்ளஸ் kz இருக்குது, இங்கே மைனஸ் kx இருக்குது, இங்கே ப்ளஸ் kx இருக்குது. அப்போ எல்லாமே கேன்சல் ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஜீரோன்னு கிடைக்கும். இந்த பக்கம் லாகரிதத்தில் அடிஷன் ரூல் படி மல்டிப்ளிகேஷனாக அதை நம்ம என்ன பண்ணி எழுதிக்கலாம், மல்டிப்பிளில் எழுதிக்கலாம். அப்போது log of xyz equal to 0னா xyz equal to log another side மூவ் ஆகும்போது e பவர் வேல்யூவாக மாறும். அப்போது xyz equal to anything பவர் 0வோட வேல்யூ ஆல்வேஸ் 1. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய xyz equal to 1 அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ். நெக்ஸ்ட் 11th சம், சால்வ் log base 2ல x மைனஸ் 3 log base 1/2 இருக்குது, x equal to 6. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தனித்தனியாக நம்ம நேம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு தென் இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் ஃபால் பண்ணி எக்ஸ் கிடைக்கும். சால்வ்னாவே என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அப்போது லேட் ஃபஸ்ட்டு நம்ம இந்த லாக் பேஸ் 2x ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோம், டீன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ அதையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கணும். அதாவது லாக் பேஸ் 1/2x என்னென்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேஸையும் வேல்யூவும் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம அதை 1/ன்னு எழுதலான்னு பார்த்துருக்கோம். இப்போ 1/, பேஸில் எக்ஸ் வந்துடும், இங்கே 1/2 வந்துடும். அப்போது லாகில் 1/2 டிவிஷன் வந்துச்சுனாவே அதை நம்ம சப்ராக்ஷனில் எழுதலான்னு ரூல் இருக்குது. அப்போது லாக் பேஸ் 1 மைனஸ் லாக் பேஸ் எக்ஸ் 2வாக மாறிடும். அதாவது டிவிஷனில் இருக்கிறது நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர்னு மாறிடும். இப்போ லாக் 1ஓட வேல்யூ 0. ஸோ 1/0 மைனஸ் இந்த லாக் எக்ஸ் 2வை வந்து மறுபடியும் என்னவா மாற்றி எழுதணும், நம்ம 1/ன்னு எழுதும்போது பேஸுக்கு 2 வந்துடும், வேல்யூ எக்ஸாக மாறிடும். ஏன்னா இதுக்கு தான் நம்ம டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் 1/tன்னு கிடைக்கும். தென் ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் மைனஸ் டி. எதுக்கு, லாக் பேஸ் 1/2 எக்ஸ் வேல்யூக்கு மைனஸ் டீன்னு கிடச்சிருக்கு. இப்போ இங்கே மைனஸ் டீன்னு கிடச்சிருக்கு, இங்கே ப்ளஸ் டீன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை கொண்டு போய் நம்ம கிவனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, log 2x மைனஸ் 3 log பேஸ் 1/2x ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே டி வரும், மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் டி ஈக்குவல் டு 6னா ஸோ டி ப்ளஸ் 3t ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். தென் 4t ஈக்குவல் டு 6 அப்படின்னா டி ஈக்குவல் டு 6/4 ஈக்குவல் டு 3/2. இப்போ இந்த 3/2வை
டீன்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் டி நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், log base 2x தான் டி. அப்போ ஈக்குவல் டு 3/2ன்னு வச்சோம்னா இந்த லாக் அப்படியே அந்த பக்கம் போகும்போது எக்ஸ் ஈக்குவல் டு இது வந்து பேஸில் வந்துடும், பவரில் 3/2 வந்துடும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2^3^1/2ன்னு எழுதுவோம். தென் 2^3 வந்து 8^1/2. தென் லாஸ்ட்டாக எக்ஸ் ஈக்குவல் டு √8 கிடைக்கும். √8 நம்ம பிரிக்கலாம். என்னென்னு பிரிச்சுக்கலாம், 2√2 பிரிச்சுக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ 2√2. இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 12th சம். Solve log 5 minus x into x square minus 6x plus 65 equal to 2. அப்போ சொல்யூஷன் எடுத்து சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுத்துருக்கிற கிவன் என்னது, log 5 minus x பேஸில் இருக்குது. தென் வேல்யூ வந்து x square minus 6x plus 65 equal to 2. இப்போது இதில் நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா, log அனதர் சைடு மூவ் பண்ணும்போது என்னவா சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போது லாக் அந்த பக்கம் போகும்போது பேஸ் என்னவா போயிடும், அந்த பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூக்கு பேஸாக மாறுங்கிறது தான் ரூல். அப்போது x² minus 6x plus 65 ஈக்குவல் டு இந்த லாக் அனதர் சைடு போகும்போது இந்த பேஸ் வந்து 5 minus x பேஸாக மாறி 2 வந்து பவராக சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் a minus b the whole square ஃபார்முலா அப்படி நம்ம இதை விரிச்சு எழுதிக்கலாம். அப்போ x² minus 6x plus 65 ஈக்குவல் டு a minus b the whole square படி இதை விரிச்சு எழுதினீங்க அப்படின்னா 5² 25 minus 2 into 5 10 into x 10x plus x square. ஓகே, இப்போ எல்லா வேல்யூஸையும் ஒன் சைடு கொண்டு வரும்போது x² minus 6x plus 65 இந்த பக்கம் இருக்குது, minus 25 இந்த பக்கம் வந்தால் minus 25 plus 10x minus x square equal to 0 ஆகும். ஸோ x square 0 ஆயிடும். 6xல 10x சப்ராக்ட் பண்ணோம்னா 4x கிடைக்கும். 65ல் 25 மைனஸ் பண்ணோம்னா ப்ளஸ் 40 கிடைக்கும். தென் ஈக்குவல் டு 0. அப்போது 4x ஈக்குவல் டு minus 40. தென் x ஈக்குவல் டு minus 40/4. தென் x ஈக்குவல் டு minus 10 அப்படிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. தட் இஸ் அ ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.